பிரைஸ் த லார்ட். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறீர்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வராதா என்று எங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. வேதாகமத்தில் யோபுவை குறித்து பார்க்கும்போது அவர் அநேக பாடுகளை சகித்து கொண்டார் என்று இருக்கும். அவர் பாடுகளின் மத்தியில் இந்த பீரியட் ஆஃப் டைமில் சிலர் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, சிலர் அவரை கேலி செய்திருப்பார்கள். ஆனாலும் அவருடைய ஒரே பலன் அவர் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம் மட்டுமே. அந்த விசுவாசம் மாத்திரமே அவரை மீண்டுமாக தலை நிமிரச் செய்தது. நம் வாழ்க்கையிலும் நாம் அநேக பாடுகளை மேற்கொண்டிருக்கலாம், அநேக அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மார்க் 11:24, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றும் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று. தேவன் மேல் விசுவாசத்தை வைத்து உங்கள் காரியத்தை நடத்துங்கள். நம் தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராய் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமேன்.